விவசாயிகளுக்கு விவசாயத்தில் இருக்கின்ற பணிகளை எளிமைப்படுத்தவும், விவசாயிகளை மேம்படுத்தவும், உற்பத்தி மற்றும் விவசாய நிலையை உயர்த்தும் நோக்குடன் நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் விதமாக ஸ்டில் நிறுவனம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான பரிவர்த்தன் யாத்ராவை காஷ்மீரில் தொடங்கி 2 லட்சம் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கன்னியாகுமரியில் இன்று நிறைவு செய்துள்ளதாக கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஸ்டில் நிறுவனம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். ஸ்டில் என்ற நிறுவனம் தேசிய அளவில் விவசாயிகளுக்கு மேம்பட்ட அறிவு மற்றும் நவீன கருவிகளை குறித்து தகவல்களை வழங்கி மேம்படுத்தி வருகிறது. இந்நிலையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் இயந்திரமயமாக்கப்பட்ட வேளாண்மை மூலம் இந்தியா விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கில் பரிவர்த்தன் யாத்ரா என்ற ஒரு மகத்தான பயணத்தை தொடங்கினர். காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிவடைந்ததாக இன்று ஸ்டில் நிறுவனத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் கூறுகையில், இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து விவசாயிகள், விவசாய நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஈடுபடுத்தி மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறைகள் மற்றும் இயந்திரமயமான வேளாண்மையை முன்னோக்கி கொண்டு செல்லும் முயற்சியாக அமைந்துள்ளதாகவும், இந்த யாத்திரை 2024 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அன்று காஷ்மீரின் ஸ்ரீநகரில் தொடங்கி இந்தியாவின் முக்கிய வேளாண் மையங்களை கடந்து 2 லட்சம் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. இது விவசாயிகளை மேம்படுத்தும் வகையில் உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மையை உயர்த்தும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்தது. இந்த பயணத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டறைகள், செயல்முறைகள், நேரடி செயல் விளக்கங்கள் மற்றும் கலந்துரையாடல் அமர்வுகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த செய்தியை கன்னியாகுமரியில் நிறைவு விழாவில் பேசிய ஸ்டில் நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதில் விற்பனை இயக்குனர் ராகவேந்திரா, வர்த்தக சந்தைப்படுத்தல் மேலாளர் பிரதும் சதுர்வேதி மற்றும் தென் பிராந்திய தலைவர் சஞ்சய் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 லட்சம் விவசாயிகளை நம்ம இந்த பரிவர்த்தனை யாத்திரை மூலயமாக நேரடியாக நம்ம களத்தில் சந்திச்சிருக்கோம். அதன் மூலயமா 15,000 டெமோ என்கொயரிஸ் நமக்கு வந்திருக்கு. விச் மீன்ஸ் விவசாயிகளுக்கு இது சம்பந்தமான நல்ல ஒரு புரிதலும் அதுக்கான தேவையும் இருக்குது. விவசாயிகளும் ஆர்வமாக இதில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 10 நாட்களாக நம்மளுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ரொம்ப விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. இதுவரையிலும் 200லேருந்து 300 டெமோ என்கொயரிஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்று 100 நாள் இதனுடைய மொத்த பயணம் பார்த்திங்கன்னா 100 நாள். இன்றைக்கி 100வது நாளில் நம்ம இருக்கோம். ஸோ இதனுடைய ஓவரால் அவுட்புட் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ள ஒரு முயற்சி. ஸ்டில் இந்தியா இது மாதிரி முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு லேபர் காஸ்ட்டை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணுன்றது தான் மிக முக்கிய நோக்கம்.